பண்ணுறது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு சிக்னல் பில்டர் எடுத்துக்கோங்க. சிக்னல் பில்டரோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா பார்த்துக்கோங்க, எப்படி வருது அப்படின்னு. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அது மாதிரி தான். ஸோ வந்து இப்படி தான் வருது இந்த சிக்னல். இதான் இன்புட் நமக்கு. இப்போ இங்கே என்ன ஆகுது, கரெக்டாக 4 இந்த 4 சிமுலேஷன் டைம் 4 வரும்போது கரெக்டாக ஒரு ரைசிங் எட்ஜ் இருக்குது. ஸோ அந்த ரைசிங் எட்ஜை எப்படி டிடெக்ட் பண்ணுறது? கரெக்டாக சிமுலேஷன் டைம் 6 வரும்போது ஃபாலிங் எட்ஜ் ஆகுது. ஸோ ரைசிங் எட்ஜ் எப்படி டிடெக்ட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபாலிங் எட்ஜ் எப்படி டிடெக்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் அந்த டாஸ்க் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த லாஜிக் போடுங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பிளாக்ஸ் வேணும், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண பிளாக்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா எப்படி பண்ணலான்னு, என்னென்ன பிளாக் யூஸ் பண்ணி பண்ணலான்னு? அது சின்ன ஐடியா தான் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணலாம். கஜேந்திரன் சார், எனி ஐடியா? ஹலோ சார், ஒரே நிமிஷம் சார். ரைசிங் எட்ஜ் சார், அது பிளாக் பார்த்தா தான் தெரியும். பிளாக்கா சார்? ஹைட், லோ டு ஹை டிடெக்ட் பண்ணனும். அதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 4 சிமுலேஷன் டைம் 4 வரும்போது 0லேருந்து 1 போகுது. ஸோ ரைஸ் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து ரைசிங் எட்ஜ். ஸோ இந்த ரைசிங் எட்ஜ் டிடெக்ட் பண்ணணும். இந்த ரைசிங் எட்ஜ் வந்துருச்சுன்னா எனக்கு வந்து ஒரு ட்ரிகர் வரணும், அதாவது அவுட்புட்டில் ஆன் வரணும். சரி, ஆக்சுவலாக எட்ஜ் டிடெக்டர் இருக்கான்னு பார்க்கணும். அது டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா ஓகே. எட்ஜ் டிடெக்டர்ங்கிற பிளாக் டைரக்டா இல்ல, நம்ம தான் டெவலப் பண்ணணும். ஓ, நம்ம தான் டெவலப் பண்ணணும். ஓகே சார். நான் ரைசிங் எட்ஜ் அப்படிங்கிறது தான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே. ஸோ ஒரு யூனிட்டில எடுத்துக்கோங்க. ஏன் போடுறோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ யூனிட்டிலே அதுக்கப்புறம் ஒரு நாட் கேட் எடுத்துக்கோங்க. நாட் கேட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல இருக்கும். ஸோ எடுத்துட்டீங்க. இதை எடுத்துக்கிட்டு நாட் மாற்றிங்க. அதை ஹெட்செட்டில் கொஞ்சம் அவுட் சைட் நாய்ஸ் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மட்டும். ஹெட்செட் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, நேரத்தில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்னல் பில்டரில் பார்த்தீங்கன்னா என்ன அவுட்புட் வருதுன்னா, இது முன்னாடி எடுத்தது இன்னும் ரன் பண்ணல இது. ஸோ இங்கே இப்படி வருது. இங்கே நான் இப்போ வந்து ஒரு யூனிட்டிலே போட்டிருக்கேன். யூனிட்டியில் என்ன பண்ணோம்னா கரண்ட் சாம்பிளோட, அதாவது ப்ரீவியஸ் சாம்பிள் எடுக்கும். ஒரு சாம்பிள் டைம் வந்து டிலே பண்ணி கொடுக்கும் அவுட்புட்டு. ஸோ ஒரு சாம்பிள் டைம் டிலே பண்ண அவுட்புட்டை நாட் எடுக்கிறோம். நாட் எடுத்து அதை வந்து ஒரு அண்டிகேட்டரோட கம்பேர் பண்ணுறோம். அதாவது வர்ற சிக்னலையும் ஒரு சாம்பிள் டைம் டிலே பண்ணி அதுக்கு நாட் எடுத்ததையும் கம்பேர் பண்ணுறோம். ஏன் எப்படி இது மாதிரி பண்ணால் எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னு கேட்டால், நான் இப்போ ரன் பண்ணுறேன். அவுட்புட் காமிச்சிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு. அவுட்புட் வந்துருச்சு. இதை நான் இன்புட்டோட கனெக்ட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம்.
பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த எட்ஜு இந்த ரைசிங் எட்ஜ் வரும்போது இது டிடெக்ட் ஆகி இங்கே இந்த ரைசிங் எட்ஜ் வந்துருச்சு அப்படிங்கிற ட்ரிகர் மட்டும் கொடுக்குது. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஃபாலிங் எட்ஜ் பண்ணணும். ரைசிங் எட்ஜ் இப்படி இது எப்படி இந்த லாஜிக்கில் வந்துச்சு, இது இந்த அவுட்புட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட் சாம்பிளுக்கும் ப்ரீவியஸ் சாம்பிள் எடுத்து அதோட நாட்டும் கொடுக்குறோம். ஸோ கரண்ட் சாம்பிள் வந்து இப்போ இன்புட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. கரண்ட் சாம்பிள் இப்போ வந்து இதுதான் கரண்ட் சாம்பிள் வச்சுக்கோங்க. இது இப்போ 1, இதோட ப்ரீவியஸ் சாம்பிள் இப்போ இந்த இடம் தான் இதோட ப்ரீவியஸ் சாம்பிள். இதோட ப்ரீவியஸ் சாம்பிள் வந்து 0. ஸோ ப்ரீவியஸ் சாம்பிள் கூட என்ன பண்ணுறோம், நாட் எடுக்கிறோம். நாட் எடுத்தால் 1ன்னு வரும். ஸோ ஒன்றும் அண்டிகேட் வந்தால் அவுட்புட் 1ன்னு வருது. இந்த டைமில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ரைசிங் எட்ஜ் வரும்போது மட்டும்தான் கரெக்டாக ப்ரீவியஸ் சாம்பிளுக்கு நாட் எடுத்ததும் கரண்ட் சாம்பிளும் கரெக்டாக 1ன்னு வரும். மற்ற எல்லா டைம்லையும் அந்த அண்டிகேட்டட் அவுட்புட் வந்து 1001 இல்லைன்னா 00 தான் வரும். கரெக்டாக இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெண்டுமே 1ன்னு வரும். அதாவது ப்ரீவியஸ் சாம்பிளோட நாட் கேட்டும் கரண்ட் சாம்பிள் அவுட்புட்டும் கரெக்டாக இந்த இடத்துல மட்டும்தான் 1ன்னு வரும். அதனால தான் இங்கே மட்டும் கரெக்டாக அப்படி வருது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே ஒரு இதுக்குள்ளே 2 சாம்பிள் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 to 2க்குள்ளே இங்கே இது 1.5 வரையும் ஒரு சாம்பிள் டைம், 1.5 to 2 வந்து ஒரு சாம்பிள் டைம். இப்போ 1.5ங்கிறது ப்ரீவியஸ் சாம்பிள், 1.5 to 2ங்கிறது வந்து கரண்ட் சாம்பிள். ஸோ ப்ரீவியஸ் சாம்பிளுக்கு நாட் எடுக்கிறோம். ப்ரீவியஸ் சாம்பிள் நாட் எடுத்தால் 1. ஸோ 1 இதோட அண்டு வந்து 0. ஸோ 10 உங்களுக்கு 0 ஆகும். ஸோ இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டைமில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சாம்பிளுக்கு நாட் எடுத்தால் 1 வரும், கரண்ட் சாம்பிளும் 1 வரும். ஸோ அந்த அண்டு கேட்டில் கொடுக்கும்போது 1 0ன்னு வந்துடும். ஸோ இது கரண்ட் சாம்பிள் அண்டு கேட்டுக்கு போகுது. இது ப்ரீவியஸ் சாம்பிள், இதோட ப்ரீவியஸ் சாம்பிள் இது வந்து யூனிட்டில் யூஸ் பண்ணி எடுத்துடுறோம். அதுக்கு நாட் கேட்டு போட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாம்பிளோட ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அவுட்புட். 1னா 0, 0னா 1 அப்படி வந்துடும். ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது வந்து கரெக்டாக இந்த ரைசிங் எட்ஜ் ஆகிற மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த அண்டிகேட்டட் அவுட்புட் வந்து 1ன்னு வரும். அந்த இடத்துல மட்டும்தான் கரெக்டாக 1 வந்திருக்கும். ஸோ அதனால அவுட்புட் 1ன்னு தருது. அதுக்கப்புறம் அடுத்த சாம்பிள் டைம் வந்து 0 ஆகிடும். அது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த 5 to 6க்குள்ளே இது ஆன்லேயே தானே இருக்குது. இதை எடுத்துக்கோங்க. இந்த 5.5 வரையும் ஒரு சாம்பிள் டைமு, 5.5லேருந்து 5.6 வரையும் ஒரு சாம்பிள் டைம். ஸோ 5.5 to 5.6 வந்து கரண்ட் சாம்பிள், 5 to 5.5 வந்து ப்ரீவியஸ் சாம்பிள். ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸ் சாம்பிளுக்கு நாட் எடுத்துடுறோம். அப்போ என்ன ஆகும், 1ங்கிறது 0 ஆயிரும். இப்போ 0 1 கம்பேர் பண்ண அந்த ரேட்டில் 0ன்னு வந்துடும். ஸோ அதனால எங்கள் 0. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் சாம்பிளோட நாட்டும் கரண்ட் சாம்பிள் அவுட்புட்டும் கரெக்டாக 1ன்னு ஒரு வந்து கேட்டுக்கு. ஸோ அவுட்புட் 1ன்னு வருது. ஸோ இப்படி தான் ரைசிங் எட்ஜ் டிடெக்ட் பண்ணணும். இருக்கா டவுட்ஸ் இருக்கா அதில் லாஜிக்கில்? அஜேந்திரன் சார், பிரதீப் சார், யாருக்கா டவுட் இருக்கா? நாகராஜ் சார். சார் புரியுது சார். சார் புரிஞ்சிருச்சு. புரிஞ்சுச்சா? யாருக்காவது புரியலன்னா கேளுங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே சார், ஒரு டவுட். இந்த யூனிட் டிலே சொல்லுங்க. எதுக்கு சார்? சொல்லுங்க சார். சார் கேக்குதா சார் பேசுறேன்? கேக்குது சொல்லுங்க சார். அந்த யூனிட் டிலே பிளாக் மட்டும் எதுக்காக போடணும் சார் அங்க? யூனிட் டிலேங்கிறது ஒரு சாம்பிள் டைம் டிலே பண்ணி கொடுக்கும் சார். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாங்க, இதை எடுத்துக்கோங்க. இப்போ யூனிட் டிலே ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணலையோ? ஆமா சார், சாரி சார். ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யூனிட் டிலே மட்டும் எடுத்து அதோட ஃபங்க்ஷன் தெரியும்னா உங்களுக்கு அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இன்புட்டு ஒரு சாம்பிள் டைம் டிலே பண்ணி கொடுக்கும் சார், அதான் யூனிட் டிலே. ஸோ இங்கே வந்து 4 இதுதான் கரண்ட் சாம்பிள். இது 4ல் வந்துச்சுன்னா அவுட்புட்டு இங்கே வந்து இன்னும் 4.2 சம்திங். இதுதான் சாம்பிள் டைம். இந்த சாம்பிள் டைம் டிலே பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? இங்கே வர அவுட்புட் இங்கே தான் வருது. ஸோ இங்கே சாம்பிள் டைம் வந்து 0.2. ஸோ 0.2ங்கிறத சாம்பிளில் வந்து டிலே பண்ணி கொடுக்குது, அதான் யூனிட் டிலே. ஒரு சாம்பிள் டிலே பண்ணுறது தான் சார் யூனிட் டிலே. ஓகே சரி சார், கிளியரா? கிளியர் சார். ஓகே. யாருக்கா டவுட் இருக்கா? முத்துக்குமார், உங்களுக்கு ஜெயக்குமார்? இல்லண்ணா புரியுதா?
பரவாயில்ல கேளுங்க. சின்ன டவுட்டா இருந்து பெரிய டவுட் அப்படிலாம் கிடையாது. நீங்க உங்களுக்கு என்ன குழப்பமா இருக்கோ கேளுங்க அது. ஜெயக்குமார். சொல்லுங்கண்ணா. இல்ல ஓகேண்ணா. ஓகே. ஓகே, இப்போ அடுத்த டாஸ்க் என்னன்னா, இப்போ நான் ரைசிங் எட்ஜ் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? அதாவது இந்த எட்ஜ் வரும்போது எனக்கு ஒரு ட்ரிகர் வந்துருச்சு. இப்போ ஃபாலிங் எட்ஜுக்கு இதே மாதிரி லாஜிக் ஒன்று போட்டு கண்டுபிடிங்க. அதான் அடுத்த டாஸ்க். டாஸ்க்கு கிளியரா இருக்கா? இப்போ ரைசிங் எட்ஜ் வரும்போது, இப்போ ரைசிங் எட்ஜுக்கு பண்ணிட்டேன். இப்போ இதான் வந்து இன்புட்டு. இது ரைசிங் எட்ஜ் இங்கே வரும்போது எனக்கு ஒரு ட்ரிகர் வந்துருச்சு. அதே மாதிரி ஃபாலிங் எட்ஜ் வரும்போது இங்கே ஒரு ட்ரிகர் வரணும். அதுக்கு என்ன லாஜிக் பண்ணால் வரும், அதை கண்டுபிடிங்க. அதுதான் இப்போ டாஸ்க்கு. ட்ரை பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு க்ளூ தரேன். இதே பிளாக் தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு பிளாக்ஸ் எல்லாம் மாற்றி யூஸ் பண்ண மாட்டோம். இதே இங்கே என்ன பிளாக்ஸ் இருக்கோ அதே தான். அதுக்கும் பிளேசஸ் மாறலாம், இதே பிளாக்ஸ் தான். ட்ரை பண்ணுங்க. இப்ப அவுட்புட்டும் இதுல வர மாதிரியே தானே வரணும். ஆனா பட் இங்க இருக்க மாதிரி அதோட ஃபாலிங் எட்ஜுக்கு வரணும். அதானேண்ணா? ஆமா. அதே மாதிரி இப்ப ரைசிங் எட்ஜுக்கு இங்க வந்திருக்கல ட்ரிகர். அதே மாதிரி ஃபாலிங் எட்ஜ் ஆட் ஆகி வரணும். ஃபாலிங் எட்ஜுக்கு நம்ம ஆட் ஆகி இங்க வரணும். அதே மாதிரி. சரி. இல்ல நீங்க வேற ஸ்கோப் கூட போட்டுக்கங்க. தனியா அதெல்லாம் பிரச்சனை வரணுமா இல்ல. கேக்குறேன். ஃபாலிங் எட்ஜ் வரும்போது எனக்கு இது மாதிரி ஒண்ணு வரணும். இந்த இடத்துல இப்ப ரைசிங் எட்ஜுக்கு வந்த மாதிரி இதே மாதிரி அவுட்புட் ஃபாலிங் எட்ஜுக்கு வரணும். ஓகேங்களா? சரிண்ணா. இது டிஃபரெண்ட் லாஜிக். இதை நீங்க ரைசிங் எட்ஜோட கம்பேர் பண்ணிக்க வேணாம். ஃபாலிங் எட்ஜுக்கு தனியா போட்டு ஸ்கோப்ல வந்து ஒரு இன்புட் நான் போட்டிருக்க மாதிரியே ஃபாலிங் எட்ஜ் வரும்போது அவுட்புட் வர மாதிரி காமிக்கணும். சரி. ஓகேண்ணா. ஓகே. 10 மினிட்ஸ். இப்போ 7-10 எடுத்துக்கங்க. அப்படி முடியல அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு. ஒரே ஒரு க்ளூ என்னன்னா, இதே பிளாக்ஸ் தான். இங்கே என்ன யூஸ் பண்றோமோ அதே பிளாக்ஸ் தான். முத்துக்குமார், உங்களுக்கு கிளியரா ரெக்குயர்மெண்ட் புரியுதா? உங்களுக்கு கிளியரா? முத்துக்குமார். புரியுது. ஓகே. ட்ரை பண்ணுங்க. நாகராஜ் சார், கேக்குதா உங்களுக்கு? நாகராஜ் சார் அமைதியா இருக்காரு. புரியுது சார், புரியுது. ஓகே. பிரதீப் சார், நீங்க அனுப்பியிருக்க எனக்கு கிளியரா இருக்கு, வரல, எனக்கு டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. நீங்க சொல்லுங்க என்னாச்சு. ரஜினாத் சார், நீங்க கரெக்டா அதான் நீங்க போட்டீங்க அவுட்புட் தானே அனுப்பிட்டாங்க சார். ரஜினாத் சார், உங்களுக்கு அதை முடிச்சிட்டீங்க. ஸோ அடுத்து இன்னொன்று அதிலே ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரே லாஜிக்கில் எனக்கு வந்து ரைசிங் எட்ஜ் வரும்போது ஃபால்ட் வரணும் சார். ஃபால்ட்டுனா 1ன்னு வரணும். ஃபாலிங் எட்ஜ் வரும்போது ஃபால்ட்டு கிளியர் ஆகிடணும், அதாவது 0ன்னு வந்துடணும். அதையும் சேர்த்து ட்ரை பண்ணுங்க சார். நீங்கள் அதை முடிச்சதுனால அடுத்து சொல்கிறேன். ஓகே சார். ரைசிங் எட்ஜ் வரும்போது ஃபால்ட் ஆயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைசிங் எட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா சம் ஃபால்ட் ஏதோ ஒன்று, ஃபால்ட்னா 1ன்னு வந்துடணும். ஃபாலிங் எட்ஜ் வரும்போது ஃபால்ட் கிளியர் ஆகிடும். ஓகே சார். நீங்கள் மற்றவங்கலாம் அந்த ஃபாலிங் எட்ஜ் முடிச்சுட்டு சொல்லுங்கள். பிரதீப் சார், உங்கள் டவுட்டு எனக்கு டவுன்லோட் ஆகலை அதில். ஆயிடுச்சு. இதான் சார் நான் போட்டிருக்கேன். இது வந்து ரைசிங் எட்ஜுக்கு, நீங்கள் ஃபாலிங் எட்ஜுக்கு போடுங்க பிரதீப் சார்.
பிரதீப் ஜாயின் பண்ணிட்டாரா? ஹலோ பிரதீப் ஜாயின் பண்ணலையா கஜேந்திரன்? இன்னும் ஒரு அட்மிட் கொடுக்குறீங்களா? சார் பிரதீப் ஜாயின் ஆயிட்டு தான் லெஃப்ட் ஆயிருக்காரு சார். ஆமாம், அவர் கால் பண்ணார் எனக்கு மொபைலில். அவர் ஏதோ இஷ்யூ இருக்கான், அவருக்கு அவுட்புட் வந்து அந்த ரைசிங் எட்ஜுக்கே வரலையா, நம்ம போட்ட மாதிரி போட்டாராம். அதான் ஓகே ஓகேங்க சார். நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணானே ஜாயின் பண்ணுவார். ஓகே ஓகேங்க சார். சார் செகண்ட் டைம் வரும்போது கேட்காது சார். புரியல என்னங்க சார்? ஒன்ஸ் அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த கிளாஸ் ஃபுல்லா வந்துக்கலாம் சார், திரும்ப கேட்காது. சார்? கேட்காது இல்லை? ஓகே. ஆமாம், கேட்காது சார். ஜெயக்குமார் 2 தான் காமிக்குது. ஜெயக்குமார் முடிஞ்சா? ஆனா அது ஒயருக்காக போனும் கனெக்ட் பண்ணிருக்கேன், சிஸ்டமும் கனெக்ட் பண்ணிருக்கேனா. சிஸ்டம் ஹேங் ஆயிருச்சு, நான் எதுவும் பண்ணல, அப்படியே நிக்குது. ஹேங் ஆயிடுச்சா? அவ்வளோ பெரிய லாஜிக் ஒன்றும் இல்லையா அது? தெரியலண்ணா, அது இப்பதான் வந்திருக்கு, பாக்குறேன் நான். வரேன். ஓகே முத்துக்குமார், நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? வந்துச்சு அவுட்புட்டு? ஹலோ முத்துக்குமார், கேக்குதா? ஹலோ, சொல்லுங்க. கேக்குதா சார்? கேக்குது சார். ஓகே, நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். பண்ணுங்க. ஷேர் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு. நாட் கேட்டட் அவுட். நாட் கேட் எங்க போட்டிருக்கீங்க? யூனிட் கருத்து போடணும் சார். இல்ல, நான் ஜஸ்ட் அது ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுக்கு ரைஸ் ஃபாலிங்க்கு. சரி ஓகே. ஸ்லோவா இருக்கு. ஒரு நிமிஷம். சதீஷ் சார் அனுப்பியிருக்கேன். சதீஷ் சார், இது வந்து ரைசிங் எட்ஜுக்கு, அப்படியே ஃபாலிங் எட்ஜுக்கு ட்ரை பண்ணு. ரைசிங் எட்ஜ் நான் பண்ணது இது. இப்போ நீங்கள் அனுப்பியிருக்க லாஜிக்கு ரைசிங் எட்ஜு கரெக்டு. ஃபாலிங் எட்ஜுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். ஜி இதான் ஆக்சுவலா. ஆமாம் ரைட்டுங்களா? ஆமாம் கரெக்ட். ரன் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ளூ லைன் தான் வருது. அந்த ஆட்டோ ஸ்கேலை கிளிக் பண்ணு. இல்லை, உங்களுக்கு இன்புட்டே கரெக்டாக வரலையே. சிக்னல் பில்டர்லேருந்து இன்புட்டே கரெக்டாக வரலையே. இப்போ இதானே? இல்லை, நான் அப்படி சொல்லலை. சிக்னல் பில்டரோட அவுட்புட் ஸ்கோப்பில் வரணும்ல. இதா? ரெண்டு இன்புட் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒன்று சிக்னல் பில்டர், இன்னொன்று வந்து அவுட்புட் வர்றது. இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு வியூ போங்க. ஸ்கோப்பில் வியூ அந்த லே அவுட்னு இருக்கும் பாருங்க, அதில் 2 இது செலக்ட் பண்ணுங்க. பொறுமையா 2 கீழே இது பண்ணுங்க.
ஆ ஓகேவா? ஓகே. இருங்க 2 தான் வரும் இப்ப. வர்ற சிக்னல்லே உங்களுக்கு 0ன்னு வருதே. ஏன்? அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, அத க்ளோஸ் பண்ணிட்டு அந்த செட்டிங்ஸ் மாரி இருக்குல்ல, அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. நீங்க சிக்னல் பில்டர்ல சேஞ்ச் பண்ணீங்களா? இல்ல சார், நான் எதுவுமே ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணல. ஓகே. அந்த கான்ஃபிகரேஷன் பேராமீட்டர் போங்க. இருங்க அது ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்க. ஓகே. வேரியபிள் ஸ்டெப், ஆட்டோமேட்டிக் சால்வர் செலெக்ஷன் இதெல்லாம் ஓகே தான். இந்த சால்வர்ல நீங்க அது நீங்க சிமுலேஷன் டைம் 0.1ன்னு வச்சிருக்கீங்களே, வச்சுக்கூடாதா? சிக்னல் பில்டர் ஓப்பன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சரி, அந்த டைமிங் வந்து கம்மியா வச்சா சீக்கிரம் ரன் ஆயிரும், கம்பைல் ஆகணும் ஒரு இதான் வச்சேன். அதெல்லாம் ஃபால்ட்ரானிக்ஸ் கன்வெர்ட்டர் ஜி, இதெல்லாம் தேவையில்ல. நீங்க டோட்டல் டைம் 10 செகண்ட்ஸ் இருக்கு, ஆனா சிமுலேஷன் டைம் 0.1 செகண்ட் வச்சீங்கன்னா அப்படிதான் 0 தான் வரும். ஓ ஓகே. இப்போ ரன் பண்ணுங்க. ஓ ஓகே. அப்படியே இப்போ ஓகே. ஃபாலிங். ஓகே ஓகே. எப்பவுமே ஒரு 10 இது மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? அது இந்த பால்ட்ரானிக்ஸ் கன்வெர்ட்டர்ஸு கொஞ்சம் நிறையா உள்ள இது எடுத்திருக்கோம், லாஜிக்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ரன் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு சிமுலிங் பிளாக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்காது, நீங்கள் எவ்வளோ லாஜிக் போட்டாலும், ஓகேவா? ஓகே நீங்கள் ஓகே 10 இது மாதிரி வச்சுக்கோங்க. அதோட சிக்னல் பில்டர் ஓகே யூஸ் சார். பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக 10 இது மாதிரி வச்சுக்கோங்க, அது டிஃபால்ட்டாகவே 10ன்னு இருக்கும். ஓகே, அதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபாலிங் எட்ஜுக்கு சார் போட்டிருக்காரு பாரு, கஜேந்திரன் சார் போட்டாங்க. அதுக்கப்புறம் ரைசிங் எட்ஜு வந்தால் ஃபால்ட் ஆகணும், ஃபாலிங் எட்ஜ் வந்தால் ஃபால்ட்டு கிளியர் ஆகணும், அதுவும் பண்ணிட்டாங்க கஜேந்திரன் சார். நாகராஜ் சரி, சார் ஓகே. நீங்கள் ட்ரை பண்ணீங்களா ஃபாலிங் எட்ஜு? நாகராஜ் சார். சார் நான் வெளியில இருக்கிறேன், நான் கிளாஸ் மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே. முத்துக்குமார் நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? ஃபாலிங் எட்ஜ் வந்துருச்சு. வந்துருச்சுங்களா? உங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ம். ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் ஆயிடுச்சு. இதை ப்ரெசென்ட் பண்ணுங்க மாடலை. ஜெயக்குமார் வந்துச்சா உங்களுக்கு? ட்ரை பண்ணீங்களா? சதீஷ் சார் உங்களுக்கு? இல்லண்ணா இல்லண்ணா. ஓகே ஓகே. ஒரு க்ளூ ஜெயக்குமார், அதே பிளாக்ஸ் தான், நம்ம அந்த கேட்ஸ் கூட மாற்ற மாட்டோம், எந்த பிளேஸில் மாறணும் அது சின்னதாக ஒரு லாஜிக் யோசிச்சா முடிஞ்சிச்சு. ரைசிங் ஃபாலிங் என்ன வித்தியாசம் அப்படின்னு இது 0லேருந்து 1 போது, 1லேருந்து 0 வருது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் மாற்றி போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. நாட் கேட் மாத்தி போட்டா போதும் சார். என்ன சார் நாட் கேட்டு? பொசிஷன் மாத்தி போட்டா ட்ரை பண்ணுங்க சார், ட்ரை பண்ணி அவுட்புட் வந்தால் கூட ஷேர் பண்ணுங்க. முத்துக்குமார் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா இல்லை ஷேர் பண்ணட்டுமா சதீஷ் சார்? ஷேர் பண்ணிட்டோம், எனக்கு வரல, என்னன்னு தெரியல. மொபைல்ல தான் யூஸ் பண்ணலாம். மொபைல்லையா? ஓகே ஓகே. சரி சார், நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஹலோ சதீஷ் சார். சார் போட்டுட்டு ஓகே. பிரதீப் சார் சொல்லுங்க. இது ஓகேங்களா? அவுட்புட் வந்துட்டா ஓகே தான் எனக்கு. ஓகே. ஓகே. எப்படின்னு அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? சார் இந்த நாட்டை மட்டும் நான் மேலே தூக்கி போட்டேன், அந்த இதில் இன்புட்டாக வருதுல்ல.
சரி ஓகே. நான் அதே கேட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த தூக்கி அங்க போட்டீங்க. ஓகே. இல்ல லாஜிக்கலா அப்படியே இப்ப நான் வந்து சொன்னேன்ல, ஒரு கரண்ட் சாம்பிளையும் பிஃபோர் சாம்பிள் இது வந்து கம்பேர் பண்றோம் AND கேட்ல. ஒண்ணுன்னு வந்தா தான் ஒண்ணுன்னு அவுட்புட் வரணும். அது மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பாத்தீங்களா? அது மாதிரி சின்னதா இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா? ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 1ல இருக்கிறது வந்து இன்புட் வரத நாட்டா எடுத்துக்க போகுது ரைட்டுங்களா? தட் இஸ் ம். 0வா ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கணும். ம். யூனிட் டிலே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது 1ஆ இருந்துச்சுன்னா அது 0வா இருக்கும். ஸோ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ம். நம்ம அண்டு கொடுக்குறோம். அண்ட் இந்த சென்ஸ் ரெண்டுமே ஓகே. 1ஆ இருந்தா நமக்கு டிஸ்ப்ளே ஆக போகுது. ஸோ ரெண்டுமே 0 ம். 0வா தான் நமக்கு எடுத்துக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரைஸ் டைம் ஃபாலிங்ல வந்துருது. ஓகே. அப்படியே அந்த ஸ்கோப்பை மட்டும் ஜூம் பண்ணுங்களேன். அதாவது மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. இதுவா? ஸ்கோப் அந்த மேக்ஸிமைஸ் ஆ, ஆப்ஷன் ஆ. இருக்கு பாருங்க. அதை பண்ணிட்டீங்களா? நான் இப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன்னா, ஆக்சுவலாக உங்களோட ஒவ்வொரு சாம்பிள் டைமும் 0.2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஒவ்வொரு சாம்பிள் டைம் 0.2. ஸோ வந்து யூனிட்டியில் என்ன பண்ணோம், ஒரு 0.2 சாம்பிள் டைம் மட்டும் ரிலே பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இல்லைனா இன்னும் கிளியராக புரியும்னா இந்த ஸ்கோப்பை க்ளோஸ் பண்ணுங்களேன். அந்த யூனிட் டிலேயோட அவுட்புட்டை வந்து ரெண்டாவது இன்புட்டாக கொடுங்க ஸ்கோப்புக்கு. யூனிட் டிலேயோட அவுட்புட் ரெண்டாவதுக்கா? ரெண்டாவது இன்புட்டாக கொடுங்க. ஸ்கோப்பில் மொத்தம் 2 தான் கொடுத்துருக்கீங்க. 3 இன்புட்டாக கொடுங்க. அப்போ ரெண்டாவது இன்புட்டாக வந்து யூனிட் டிலேயோட அவுட்புட்டை கொடுங்க. 2017 நீங்கள் டைரெக்டாக கொண்டு போனாவே போர்ட் அதான் ஓப்பன் ஆகிக்கும். நீங்கள் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் எல்லாம் மாற்ற தேவையில்லை. நீங்கள் அதே மாதிரி அந்த பிளாக்குக்கெல்லாம் நீங்கள் அங்கே போய் சர்ச் பண்ண தேவையில்லை. வரலையா? நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்களேன் சொல்கிறேன். இங்கேயா? 2017 நான் 16 மாத்திட்டேன். 16 சரி ஓகே. அப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் மாற்றிக்கங்க. அதாவது 16ல் எப்படிங்க நான் ஒர்க் பண்ணதில்லை, 18ல் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் மாற்றிக்கங்க. 19 போட்டிருந்தேன், அது செட் ஆகலன்னு சொல்லி மாத்திட்டேன். நீங்க அந்த வெர்ஷன் கூட பிரதீப் அங்க லேஅவுட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி ரெண்டாவது இன்புட்டா யூனிட்டிலே கனெக்ட் பண்ணிடுங்க பிரதீப். ரெண்டாவது கிளியரா புரியும் அப்பதான். அதுக்கு தான். ஓகேவா? ஓகே. இந்த இது கனெக்ட் ஆகாம இருக்கு பாருங்க. அண்டுலேருந்து ஒன்று கனெக்ட் ஆகாம இருக்கு. ஓகே. இல்ல அண்டுலேருந்து இதுக்கு யூனிட்டிலேக்கு கனெக்ட் ஆகாம இருக்கு பாருங்க. அண்டோட ரெண்டாவது இன்புட் எங்கே போவோம்? யூனிட்டிலே போகுமா? அது கனெக்ட் ஆகாம இருக்கு. ஓகே. இப்போ ரன் பண்ணுங்க. ஓகே. இந்த இடத்துல மட்டும் ஏன் ஒன்று வருதுன்னா, இப்போ மேலே உள்ளதுக்கு நம்ம நாட் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு மொத்தம் 3 கிராஃப் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு கிராஃபுக்கு நம்ம நாட் எடுத்துட்டோம். ஓகேவா? நீங்கள் ஹலோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு நாட்டோட அவுட்புட் கனெக்ட் பண்ணுங்க. என்ன சார்? இல்லை இந்த ஸ்கோப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே. க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு இன்புட்டை கொடுத்து கொடுத்து எக்ஸ்ட்ராவா? எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்புட்டை கொடுத்து நாட் கேட்டோட அவுட்புட்டை வந்து ஒரு இன்புட்டாக கனெக்ட் ரெண்டாவது இன்புட்டாக. லேஅவுட்டை மாற்றுங்க. வியூவில் போய் நாட்டோட கொடுக்கணும். கொடுங்க. இப்போ வியூவில் போய் லேஅவுட்டை மாற்றுங்க. 4 ஓகேவா? இப்போ நம்ம எதை கம்பேர் பண்ணுறோன்னா செகண்டையும் ஃபோர்த்தையும். ஓகேங்களா?
இதுவும் ஒண்ணு இதுவும் ஒண்ணு. ஸோ ஆமா, இதுவும் ஒண்ணு. இந்த டைம்ல மட்டும்தான் இதுவும் ஒண்ணு இதுவும் ஒண்ணு ஆகும். ஓகேங்களா? அதனாலதான் இந்த இடத்துல மட்டும்தான் அவுட்புட் தேர்டு ஸ்கோப் தான் அவுட்புட். இதுல நீங்க இப்ப நம்ம கம்பேர் பண்றது வந்து செகண்டையும் ஃபோர்த்தையும். செகண்டையும் ஃபோர்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு பிளேஸ்ல, அதாவது 6 to 6.2 சாம்பிள் டைம்ல மட்டும்தான் ரெண்டுமே ஒன்னுல இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல மட்டும் அவுட்புட் வந்து ஒண்ணுன்னு வருது. இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படி இதை எப்படி லாஜிக் படி நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து கரண்ட் சாம்பிளுக்கு நாட் எடுத்துட்டீங்க. ஏன்னா கரண்ட் சாம்பிள் இப்போ 0ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஃபாலிங் எட்ஜில் 0க்கு போயிடும் கரண்ட் சாம்பிள். அப்போ அதோட ப்ரீவியஸ் சாம்பிள் கண்டிப்பாக என்னவா இருக்கும், 1ல இருக்கும். அதுக்கு நாட் எடுக்க தேவையில்லை. ஸோ 1 கரண்ட் சாம்பிள் 0க்கு போனது நாட் எடுத்தீங்கன்னா 1 ஆயிடும். ஸோ அது ரெண்டும் அந்த ஒரு டைம்ல மட்டும் தான் 1ன்னு வரும். அதனால அவுட்புட் 1. அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து 1 வந்துடும் அந்த ஃபாலிங் எட்ஜ் ஆகும்போது. இந்த ஒரு டைம்ல மட்டும்தான் ரெண்டுமே 2 கேட்டுக்கு 1ங்கிற இது வரும். ஓகேங்களா? ஓகே. முத்துக்குமார், இது மாதிரி தான் நீங்க போட்டிருந்தீங்க. ஹலோ முத்துக்குமார். சார் நான் ஆர் கேட் லாஜிக்கல் வந்துட்டு ஆரா மாற்றி போட்டேன். ஆர் கேட் போட்டிருந்தீங்களா? ஆமாம் ஆமாம். ஆர் கேட் போட்டால் வருதா அவுட்புட் கரெக்டா? வருது. ஆர் கேட் போட்டா பிரதீப் அப்படியே அதை அடுத்தது இதே லாஜிக்கில் ஆர் கேட் போட்டிங்களா எப்படி? ஆமாம். ஓகே பிரதீப், அப்படியே ஆர் கேட்டை மாற்றுங்க. அது இல்லை நீங்கள் ரைசிங் எட்ஜி போட்டிங்களா, அதில் அண்டிகேட் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை ஆர் கேட் போடுறேன். ஓகே 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 பிரதீப், ரைசிங் எட்ஜ் லாஜிக் எடுத்துக்கோங்க. இல்லை அது ஆர்னு மாற்றுங்க. இந்த இடத்துல ஆர் கேட்டா? இல்லை நான் இங்கே நாட்டு அந்த அண்டு பதில் ஆறு மாற்றிருக்காரு அவர். அப்படிதானே முத்துக்குமார்? ஆமாம் ஆமாம். அண்டுக்கு பதில் ஆறு மாற்றி அப்படியே. ஓகே ஓகே. அது இந்த இடத்துல நாட்டு தான். இல்ல முத்துக்குமார், இதுல எப்படி வருது பாருங்க. இல்ல நான் ஒரு பாக்ஸ் கனெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்ல மூணாவது தான் அவுட்புட். அது ஓகே அது ஓகே பிரவீன், பிரதீப், அது ப்ராப்ளம் இல்லை. மூணாவது தான் அவுட்புட். ஓகேங்களா? ஆரோட அவுட்புட் மூணாவது இதுல கனெக்ட் ஆயிருக்கு. மூணாவது அவுட்புட் வருது. ஓபன் பண்ணுங்க ஸ்கோப். மூணாவது பாருங்க. முத்துக்குமார், இப்படி வரக்கூடாது. ஓகேங்களா? 0லே இருக்கணும் கரெக்டா. அந்த 6ல இருந்து 6.2 அந்த இப்ப ரிவர்ஸா வந்திருக்கு உங்களுக்கு அப்படியே அவுட்புட். ஆமா ரிவர்ஸா வந்து நீங்க என்ன வரணும், அந்த 0 செகண்ட்ல 6 செகண்ட் வரையும் 0ல வரணும். 6 to 6.2 மட்டும்தான் உங்களுக்கு ட்ரிகர் ஆயிருக்கணும். ஓகேவா? அது ஆர் கேட் யூஸ் பண்ணி வராது. இல்லைன்னா நீங்க இதுக்கு அப்படியே திரும்ப ஆர் கேட் போட்டு அதுக்கு ஒரு நாட்டு போடணும். அதுக்கப்புறம் நாட் பண்ணணும். அப்படி ஆமா. இப்ப அப்படியே ரிவர்ஸ், அப்படியே எக்ஸாக்டா ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்படியே நாட் போட்டீங்கன்னா அப்ப அப்படியே மாறிடும். நீங்க என்ன பிரதீப் ஒரு ஆர் போடுங்களேன், அந்த ஆர் கேட் இருக்கும். இங்கயா இருக்கா? ஆருக்கு அப்புறம் ஒரு நாட் கேட் போடுங்க. ஓ ஓகே. எக்ஸாக்டா ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு அவுட்புட். ஆனா அது ஓகே முத்துக்கு மாதிரி. எனக்கு என்னன்னா, நீங்க அந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எதனால அது போட்டு வருதுன்னு. ஓகேங்களா? ஓகே ஓகே. ஓகே ஓகேவா? ரைசிங் எட்ஜ் ஃபாலிங் எட்ஜ் டிடெக்ட் ஆகுது. ஆனால் முத்துக்குமார் இதோட இதை வந்து நம்ம ஆன்சர்லேருந்து கொண்டு வரோம். அப்படி இல்லை, நம்ம லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம போகணும். ஓகேங்களா? ஓகே 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 பிரதீப். அடுத்ததான் ஒன்று சொல்லியிருந்தேன். இப்போ ரைசிங் எட்ஜ் வரும்போது எனக்கு வந்து ஃபால்ட் ஆகணும். ஃபாலிங் எட்ஜ் வரும்போது ஃபால்ட் கிளியர் ஆயிடணும்.
பிரதீப் புரிஞ்சுங்களா? ரைசிங் எட்ஜ் வரும்போது ஃபால்ட் ஆகணும், அதாவது ஒன்றுன்னு போயிடணும். எப்போ எனக்கு ஃபாலிங் எட்ஜ் வருதோ அப்போ தான் அந்த ஃபால்ட்டு கிளியர் ஆகணும். அவர் இவர் போட்டார், கஜேந்திரன் சார் போட்டார். அவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு போட்டுட்டு. ட்ரை பண்ணுறீங்களா பிரதீப், நாகராஜ், ஜெயக்குமார் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க. சரி சார், ரெக்குயர்மெண்ட் புரியுதா பிரதீப்? நம்ம இங்கே ரைசிங் எட்ஜும் போட்டோம், ஃபாலிங் எட்ஜும் போட்டோம். இப்போ ரைசிங் எட்ஜ் டிடெக்ட் பண்ணும்போது எனக்கு ஃபால்ட் ஆயிடணும். ஃபால்ட்னா ஒன்றுன்னு வந்துடணும். எப்போ ஃபாலிங் எட்ஜ் டிடெக்ட் ஆகுதோ அப்போ ஃபால்ட்டு கிளியர் ஆகிடணும், அதாவது ஜீரோன்னு வந்துடும். ஃபால்ட்டுனா 1, கிளியர்னா 0. இதான் ரெக்குயர்மெண்ட்டு. ஹலோ, ஜெயக்குமார் கேக்குதா? ஹலோ, கேக்குதுண்ணா கேக்குதுண்ணா. ஓகே ஓகே, ரெக்குயர்மெண்ட் புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கண்ணா. ஹலோ. ஆனந்த் சார், புரியுதுண்ணா. ஆக்சுவலா கொஸ்டின் சொல்றீங்களா? எனக்கு கட் ஆயிடுச்சு கொஞ்சம். ஓகே ஓகே, இல்லை இப்போ 2 எட்ஜ் கண்டுபிடிச்சிட்டோம், ரைசிங் எட்ஜ் ஃபாலிங் எட்ஜ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்னன்னா, ரைசிங் எட்ஜ் வரும்போது எனக்கு வந்து ஃபால்ட் ஆயிடணும். ஃபால்ட்னா 1ன்னு வந்துடணும். ஓகே. எப்போ திரும்ப ஃபாலிங் எட்ஜ் வருதோ அப்போதான் அந்த ஃபால்ட் கிளியர் ஆகணும். ஃபால்ட் கிளியர் மீன்ஸ் 1லேருந்து 0 போகணும். எப்போ ரைஸ் ஆகுதோ அப்போ 1ன்னு வரணுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம், 1ன்னு வரணும். ஃபால் ஆகுதோ அப்போ 0ன்னு வரணும். ஆமாம் ஆமாம், 1 ஆகிட்டு அதுலேயே இருக்கணும், அந்த ஃபால்ட்லேயே இருக்கணும். எப்போ ஃபாலிங் எட்ஜ் டிடெக்ட் ஆகுதோ அப்போ தான் அந்த ஃபால்ட் கிளியர் ஆகி 0க்கு வரணும். கஜேந்திரன் சார் போட்டிருக்காங்க ஆல்ரெடி. இதுக்கு நம்ம இந்த ஈக்குவாலிட்டி லெஸ் தான் அந்த இது போடலாம்ல. நீங்கள் எதாவது ட்ரை பண்ணுங்க. ஓகே, அவுட்புட் வந்தால் ஓகே தான். ஓகே. கஜேந்திரன் சார், நம்ம ஃப்ளிப் ஃப்ளாப் ஏற்கனவே எடுத்துட்டோன்னா இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் மட்டும் எடுத்திருக்கீங்க. ஓகே 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 ஓகே, அப்போ நம்ம சொல்ல தேவையில்லை. ஓகே, எடுத்திருக்கீங்க சார். ஓகே ஓகே சார். கஜேந்திரன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம எல்லாரோடையும் கொஞ்சம் சார் பண்ணட்டும் சார், ஒன்றும் இஷ்யூ. ஓகே ஓகே சார், டக்குன்னு போட்டாப்புல 2 நிமிஷத்துலேயே வந்துச்சு, அதனால தான். சார் பண்ணட்டும் சார். நான் இப்போ பிரதீப் எல்லாம் கொஞ்சம் நிறைய சொல்ல வந்து அதில் மற்ற மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆகுது. ஓகே, அது சிமுலேஷன் டைம் சார் எல்லாம். நான் ஒரு நம்பர் அனுப்புகிறேன். அவங்க பேர் யாமினி. அவங்க யாருன்னா ஜான்சன் எலக்ட்ரிக்ஸ். ஒரு இன்டர்வியூ கால் வந்துச்சு எனக்கு. ஓகே. ஜான்சன்ஸ் எலக்ட்ரிக்னு, சென்னை. ஓகேங்களா? அவங்க வந்து ரெஃபரன்ஸ் என்ன சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் நம்பர் அனுப்புகிறேன், நீங்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணி அவங்க ரெக்குயர்மெண்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, மேட்லாப் சிமுலிங் ப்ளஸ் வந்து டார்கெட்லிங், இல்லைன்னா அந்த எம்பெடட் கோடரோட கோட் ஜென்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க. ஓகே ஓகே. இல்லை அது ஓகே. நான் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிட்டாங்கன்னா நான் என்னென்னு உங்களுக்கு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஓகே ஓகே. நீங்கள் கால் பண்ணி ஓகே எனக்கு தெரியும் அது மாதிரி சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ஓகே சரிங்க சார். நம்பர் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அவங்க இன்னைக்கு இல்லை, நீங்கள் மண்டே கால் பண்ணுங்கள். அவங்க எவ்வளோ ரெஃபரன்ஸ்னாலும் சொல்லுங்கள், நிறைய வேகன்சி இருக்குனாங்க. ஜான்சன்ஸ் எலக்ட்ரிக். ஓகே ஓகே எம்என்சி. ஓகேங்க சார். எனக்கு நான் இதை விட்டு மூவ் ஆகிற மாதிரி இல்லைங்க சார். பிஎஸ்டி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்க யூஸ் ஆகிறதா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஓகே புரியுது. ஓகே சார், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப் இதெல்லாம் வராதே சார்? இல்லை வராது. அவன் கொஞ்சம் ஃபைனலாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுற போதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்காக ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, நான் அந்த மோட்டிவ்க்கு தான் வந்திருக்கேன். ஓகே, நான் அப்படி டெஃபினட்டாக நான் தேவைப்படுமோ கண்டிப்பாக கேட்குறேங்க சார் உங்கள்கிட்ட. ஓகே ஓகே, நான் நம்பர் ஷேர் பண்ணுறேன் குரூப்பில், அந்த இதில் சேட்டில். நீங்கள் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கால் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கன்வீனியன்ட் கன்சல்டன்ஸ், அவங்க ஒரு கன்சல்டன்சி. அவங்க வந்து அவங்க இதுலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்க
ஜான்சன்ஸ் எலக்ட்ரிக்கோட கன்சல்டன்சி அவங்க. மேக்ஸிமம் இன்டர்வியூஸ் வந்து கன்சல்டன்சி மூலமாக தான் போகும் ஆக்ரியில் எடுக்கிறதெல்லாம். கால் பண்ணி அவங்க என்ன ரெக்குவயர்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்க ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஜெயக்குமார் முத்துக்குமார் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு ஆனால் மண்டே கேட்டுக்கோங்க. ஒரே ஒரு க்ளூ சொல்லிடுறேன். இது இப்போ அந்த ரைசிங் எட்ஜ் வந்தால் ஃபால்ட்டு செட் ஆகணும். ஃபாலிங் எட்ஜ் வந்து கிளியர் ஆகணுங்கிறது வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணி பண்ணணும். அது என்ன ஃப்ளிப் ஃப்ளாப்னு பார்த்து கரெக்டாக இது போட்டிங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் அது. சார் எரர் காமிக்குது. எரரா? எரர். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. என்ன எரர் காமிக்குது? டேட்டா டைப் மிஸ்மேட்ச். என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரதீப், எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட்டா டைப் வந்து பூலியன். பட் நீங்கள் வந்து டபுள் ஆர் டேட்டா டைப் கொடுக்குறீங்க. ஸோ டேட்டா டைப் கன்வர்ஷன் ஒரு பிளாக் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க லாஜிக்கில் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணுறீங்க. எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு கண்டிப்பாக நம்ம இன்புட்டு பூலியன் இன்புட் தான் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் டபுள் இன்புட் கொடுக்குறீங்க, அதான் எரர் வருது. ஹலோ சார் அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டுமா இல்லை எப்படி அது ஆக்சுவலா? பூலியன்னாவே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் சார் கொடுப்போம் நம்ம. இல்லை இப்போ அண்டுலேருந்து வரக்கூடியது ஒன்று தானே வரும். அண்ட்லேருந்து ஒன்று வருது, மேலே ஒரு இன்புட் கொடுத்துருக்கீங்களே, அது ஒன்று தான் வரணும்னு அவசியம் இல்லைல்ல. ஓ ஓகே. அது டபுள் கிளியராக போட்டிருக்காங்க பாருங்க. டபுளுங்கிறது ஒரு டேட்டா டைப். ஓ ஒரு மேட்லாப்ல டிஃபால்ட்டாக டபுள் மாற்றுறதுக்கு டேட்டா டைப் கன்வர்ஷன் ஒன்று இருக்கும் பாருங்க, ஒரு பிளாக் டேட்டா டைப் கன்வர்ஷன். நீங்கள் அங்கே போய் எடுக்க தேவையில்ல பிரதீப். நீங்கள் ஜஸ்ட் இங்கே டைப் பண்ணுங்களேன் அந்த இதுலேயே, அந்த ஸ்க்ரீன்லேயே. நீங்கள் அங்கே போய் எடுக்க தேவையில்ல. 2017 இங்கேயே டைப் பண்ணுங்க. டேட்டா டைப் இது 16 வருமா? இல்ல 15 அது 15ல இருந்து சப்போர்ட் ஆகும். அது வெயிட் பண்ணுங்க. இது எங்க இந்த கிளிக் பண்ணி இந்த இல்ல நீங்க டைப் பண்ணுங்க இப்ப அந்த இடத்துல டேட்டா டைப் கன்வர்ஷன். எடுங்க. ஆமா, எல்லா பிளாக்ஸும் நீங்க ஜஸ்ட் இங்கே எடுத்துக்கலாம். நீங்க அங்க போய் இது பண்ண தேவையில்லை. அது ஓகே. இல்ல அங்க பண்ண வேண்டியது பண்ணுங்க. அதை டேட்டா டைப் மாத்திக்கங்க. என்ன இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? பூலியன் வேணும், பூலியனா மாத்திக்கங்க. அதை அவுட்புட் டேட்டா டைப்னு இருக்கு பாருங்க மேல. அதுல அந்த மறந்துருச்சு. ஓகே
ஓகே. இப்போ ரன் பண்ணுங்க. ஓகேவா? இன்னும் செட் ஆகலை. இப்போ நீங்கள் 2 லாஜிக்கையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு லாஜிக் மட்டும் எடுத்துருக்கீங்க. ரைசிங் எட்ஜையும் லாஜிக்கையும் எடுத்துக்கோங்க, ஃபாலிங் எட்ஜ் லாஜிக்கையும் எடுத்துக்கோங்க. ஒரே மாடலில் போட்டுட்டு ரைசிங் எட்ஜ் வரும்போது ஃபால்ட்டு செட் ஆயிடணும். எப்போ ஃபாலிங் எட்ஜ் வருதோ அப்போ தான் ஃபால்ட்டு கிளியர் ஆகணும். அப்படி போடுங்க. அப்ப இங்கேயே நாட்டு வர மாதிரி அந்த இது எடுத்து போடணுமா? ஆமாம் ஆமாம், நீங்கள் 2 இப்போ ரைசிங் எட்ஜோட அவுட்புட்டை வச்சுக்கோங்க, ஒரு அவுட்புட்டு. ஃபாலிங் எட்ஜோட அவுட்புட்டு இன்னொரு அவுட்புட்டு. ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து தான் பண்ணணும். நம்ம ரைசிங் எட்ஜ் வரும்போது உங்களுக்கு வந்து ஃபால்ட்டு செட் ஆயிடணும், ஃபாலிங் எட்ஜ் வரும்போது கிளியர் ஆகணும். அப்படி அப்படியே இந்த காப்பி பண்ணி எப்படி ஓகே. அண்ணன் சார், சாரி, மியூட்ல பேசிட்டு இருக்கேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது சார், சொல்லுங்க. கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்க திரும்ப, அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். டக்குன்னு பிளாக்ஸுக்கு போயிடலாம். இப்போ எடுங்க. இப்போ ஏன் நமக்கு 2 ஃபிளிப் ஃப்ளாப் பிரதீப்? இந்த அது பேர் என்ன, டவுன் டைமுக்கு ஒரு ரைஸ் டைமுக்கு ஒன்றும். ஓகே. இப்போ எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள் எப்படின்னு சொல்ல முடியுமா பற்றி, இல்லை நான் சொல்லட்டுங்களா? நீ கொஞ்சம் ஓகே. எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பில் நீங்க சொல்லுங்க சார். ட்ரூத் டேபிள் ஓகே ஓகே ஓகே. எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பில் செட்டு ரீசெட் 2 இன்புட் இருக்கு பார்த்தீங்களா? செட்டு 1 ரீசெட் 0ன்னா அவுட்புட் 1ன்னு வரும். அவுட்புட்டுங்கிறது அந்த கியூன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் 1ன்னு வரும். ஓகேவா? ஓகே. அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்க பிரதீப். ஜஸ்ட் இங்கிட்டு டச் பண்ணுங்களேன், 2 தடவை கிளிக் பண்ணுங்க. இல்லை அங்கிட்டு சும்மா எம்டி ஸ்பேஸில் கிரியேட் அனோட்டேஷன் பாருங்க. அப்படியே போடுங்க. 1 0 போடுங்களேன். 1 போட்டு ஸ்பேஸ் போடுங்க. போட்டிங்களா? ஓகே. 1 0னா கரெக்டாக இருக்கு. ஓகே தான். 1 0னா 1, அதாவது செட்டு 1. இல்லை அது அப்படி பெருசு பண்ண முடியாது, ஃபாண்ட் பெருசு பண்ணணும். அதை விடுங்க.
ஓகே, ஓகே. தெரியுது பிரதீப். பிரச்சனை இல்ல விடுங்க. போதும். ஓகே, அது ஓகே. ஓகே. 1 0னா அவுட்புட் 1. அதாவது செட் 1 ரீசெட் 0னா அவுட்புட் 1 வரும். அடுத்த என்டர் குடுத்து அடுத்த லைன் வாங்க. கிளிக் பண்ணி. அடுத்து சொல்லுங்க. 0 1 இல்ல 0 1னா அதாவது செட் 0 ரீசெட் 1னா அவுட்புட் வந்து 0ன்னு தான் வரும். அதாவது செட் 0 ரீசெட் 1னா அவுட்புட் 0ன்னு வரும். ஓகேவா? ஓகே, ஓகே. ஓகே. இப்போ இதை வச்சு யோசிங்க பார்க்கலாம். ஒரே ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பே போதும் நமக்கு. ஏன்னா நான் என்ன சொன்னேன், ரைசிங் எட்ஜ் வரும்போது ஃபால்ட்டு செட் ஆகணும். ஓகேவா? ஓகே, 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 ஓகே. நமக்கு ஃபாலிங் எட்ஜ் வரும்போது ரீசெட் ஆயிரும்னு சொன்னேன். ஸோ ஒரே ஃபிளிப் ஃப்ளாப் எடுத்து ரைசிங் எட்ஜோட அவுட்புட்லையும் ஃபாலிங் எட்ஜோட அவுட்புட்லையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆனா சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆயிருச்சு. நான் போன்ல மட்டும் பாத்துக்கிறேன், அப்புறமா இது பண்ணிக்கிறேனா அது. ஹலோ. ஆனந்த் சார். ஓகே. சொல்லுங்க. அப்ப இப்ப நான் பண்றது கரெக்டா ஆக்சுவலா? இப்ப கியூங்கிறது தான் அவுட்புட். நீங்க போட்டுறீங்கல்ல மேல அந்த இதுக்கு ஒன்று லாஸ்ட் அவர் அவுட்புட் வந்து கியூ தான். கியூ கீழே உள்ளது வந்து அதோட ரெசிப்ரோக்கல் சார். ஜஸ்ட் நாட் மாதிரி தான். கியூ நாட் தேவையில்லை. இல்ல ஜி. இப்ப என்னன்னா, இப்ப நம்ம செட்டுக்கு ஒரு இன்புட் கொடுக்க போறோம், ரீசெட்டுக்கு ஒரு இன்புட் கொடுக்க போறோம், ரைட்டுங்களா? ஆமா கரெக்ட். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் மேல போட்டுற டயகிராம்ல இருந்து சொல்லுங்களேன். என்ன சார்? மேல போட்டுற டயகிராம் வந்து ஒரே ஒரு அவுட்புட் தான் உங்களுக்கு வரப்போகுது. அந்த பூலியனை எடுத்து விடுங்க. ஹலோ கேக்குதா? ஓகே, ஓகே. கேக்குது ஜி. கண்டினியூ பண்ணுங்க. கரெக்ட்டா கண்டினியூ பண்ணுங்க. அந்த கீழ உள்ள பூலியனை எடுத்துருங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப பூலியன் தான் அவுட். அந்த பூலியனை தூக்கிடுங்க. இங்க ஒன்று போட்டிருக்கீங்களா பூலியன், அதெல்லாம் எடுத்துருங்க. ஓகே, 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 ஓகே. ஏன்னா அண்டிகேட்டட் அவுட்புட் பூலியனா தான் வரும். அந்த ஸ்கோப்ல போய் கரெக்டா 2 மட்டும் அந்த ஓகே. நீங்க கிளியரா பார்க்கறதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு நிமிஷம். இல்ல 4 இருக்கட்டும் பிரதீப், நாம கனெக்ட் பண்ணணும். இருக்கு. ஓகே. என்ன பண்ணலாம் ஜி? சொல்லுங்க. நீங்க போய் இங்க லாஜிய மாடல் போங்க. ஓகே. மாடல் போயிட்டு அந்த செட்டுக்கு ஒன்று கனெக்ட் பண்றீங்கல்ல, அதை ஒரு ஸ்கோப்லையும் அதை ஒரு ஸ்கோப்ல ஒரு இன்புட் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்புட் அதை கொடுங்க ஸ்கோப்ல. இப்போ டெலிட் பண்ணுங்க எல்லாத்தையும். அதை டெலிட் பண்ணுங்க. அடுத்தது பண்ணுங்க. செட்டு உள்ளதை ஃபர்ஸ்ட் இன்புட்டாக கொடுங்க. இந்த ரீசெட்லேருந்து வருது பார்த்தீங்களா, அதை வந்து ரெண்டாவது இன்புட்டாக கொடுங்க. அதாவது ஃபாலிங் எட்ஜ்லேருந்து வருது. ஃபாலிங் எட்ஜ்லேருந்து வருது ரெண்டாவது கொடுங்க. ஓகே. கியூக்கு மட்டும் கனெக்ட் பண்ணுங்க. நாலாவது கூட தேவையில்லை. ரன் பண்ணுங்க. ஓகேவா? செட் ஆகும்போது ஃபால்ட் செட் ஆகும்போது 1 ஆகுது. எப்போ ரீசெட் ஆகுதோ அப்போ 0 ஆயிடுது. ஓகேவா? ஓகே, 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 ஓகே. கிளியரா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? ஹலோ. ஓகே சார். முத்துக்குமார், ஜெயக்குமார், உங்களுக்கு எல்லாம் சதீஷ் சார். சார் குரூப்ல இமேஜ் போடுறாங்க மட்டும் கரெக்டா மட்டும் பாருங்க. புரியல என்ன சார்? இந்த அவுட்புட் இமேஜ் போடுறவங்க குரூப்ல அது மட்டும் கரெக்டான மட்டும் பாருங்க. ஓகே போடுங்க. ஆனா இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் இன்னொரு தடவை. இந்த எஸ்ஆர்எஃப் ஃபிளிப் ஃப்ளாப்பா?
ஆமா ஆமா. எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து எப்போ செட்டு ரீசெட் ரெண்டு இன்புட் இருக்கு தெரியுதுங்களா அதில்? தெரியுதுண்ணா தெரியுதுண்ணா. செட்டு எப்போ ஒன்றுன்னு வந்துருச்சுன்னா அது வந்து அவுட்புட் ஒன்றுலேயே தான் இருக்கும். எது வரையும்னா ரீசெட் ஒன்றுன்னு வர்ற வரையும். ரீசெட் ஒன்று வந்தால் அவுட்புட் ஜீரோன்னு மாறிடும். ஸோ ஓகே. நமக்கு ரைசிங் எட்ஜ் வந்தோடனே நமக்கு என்ன ஆகும், ஒன்றுன்னு வர ஆரம்பிச்சது அது ஒன்றுலேயே இருக்கும். எப்போ ஆமா ஆமா ஆமா. எப்போ எப்போ ஃபாலிங் எட்ஜ் வருதோ அப்போதான் ரீசெட் ஒன்றுன்னு வருதா. ஸோ அந்த இடத்துல திரும்ப ஜீரோ ஆயிடும். அதனால தான் அது ஒன்லேயே இருக்கு. கரெக்டாக ரீசெட் வரும்போது ஜீரோ ஆயிடும். இப்போ அந்த ரிசல்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இத ரிசல்ட் பார்த்துட்டேன். ஓகே ஓகே. இந்த லாஜிக் தான் சின்ன கன்ஃபியூஸ் ஆச்சு. சரிண்ணா. ஓகே 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 சரி சார், அது அவுட்புட் எப்படி இல்லை அவர் சாருக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க அஜயன் சார். ஓகே அதான் சார் சரி சார். இப்போ நான் ஜெயக்குமார் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் ரைசிங் எட்ஜ் வரும்போது 1 ஆயிரணும் அவுட்புட், அதாவது ஃபால்ட் ஆயிடணும். ஃபாலிங் எட்ஜ் வரும்போது ஜீரோவுக்கு போயிடணும். ஓகே சார். ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். நான் கொஞ்சம் ஒரு 10 பிளாக் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரிஞ்சான்னு சொல்லுங்கள். தெரியுதுண்ணா தெரியுது. ஓகே, என்னென்ன பிளாக் இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா டிடெக்ட் சேஞ்சு, டிடெக்ட் டிக்ரீஸ், டிடெக்ட் இன்க்ரீஸ், டிடெக்ட் ரைஸ் பாசிட்டிவ், டிடெக்ட் ஃபால் நெகட்டிவ், மின்மேக்ஸ், மேத் ஃபங்க்ஷன், ரவுண்டிங் அண்ட் ஃபங்க்ஷன், கம்பேர் டு கான்ஸ்டன்ட், கம்பேர் டு ஜீரோ. இது பார்த்துட்டோமா? கம்பேர் டு கான்ஸ்டன்ட், கம்பேர் டு ஜீரோ. கஜேந்திரன் சார் இது பார்த்துருக்கோமா? இல்லை இல்லை இல்ல சார் இல்ல சார். ஆக்சுவலா சார் லாஸ்ட் கிளாஸ்ல அந்த மக்ஸ் டிமக்ஸ்க்கு அப்புறம் ஒன்று ரெண்டு இது அதுல பெண்டிங் இருந்துச்சு. பஸ் கிரியேட்டர் பஸ் செலக்டருங்களா? அது அப்படிதான். ஓகே ஓகே ஓகே, அது பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம். ஓகே முடிச்சுட்டு அது பண்ணிடலாம். ஓகே ஓகே, இந்த 10 பிளாக்கையும் எடுத்துக்கோங்க. அதாவது டிடெக்ட் சேஞ்ச் இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா ஆனா அதே மாதிரி பிளாக் கீழே நேம் வர்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஏதோ பண்ண சொன்னீங்களா, அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. கீழே நேம் வர்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி நான் ட்ரை பண்ண வரல. அதான் நேம் வர்றதுக்கு வந்து ஆமா கீழே நேம் வரும். லாஸ்ட் டைம் சொன்னீங்க, வரல, ட்ரை பண்ணேன். ஓகே ஓகே, நான் சொல்லிடுறேன். அது இப்போ நேம் இருக்கு. இப்போ ஃபார்மேட்டில் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் போனீங்கன்னா ஷோ பிளாக் நேம் இருக்கு பார்த்தீங்களா? இது எனேபிள் ஆகிருந்தா வரும், வந்து டிசேபிள் பண்ணினா வராது. சரி ஓகே. ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட்டு, இந்த நேம் ரைட் கிளிக் ஃபார்மேட்டு, ஷோ பிளாக் நேம், ஷோ பிளாக். ஓகே ஓகே. இந்த ஸ்க்ரீனில் தெரியுது அந்த 10 பிளாக்கை எடுத்துக்கோங்க. நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சிக்னல் பில்டர் ஒன்று எடுத்துக்கோங்க செக் பண்ணுறதுக்கு. ஒரு கான்ஸ்டன்ட் பிளாக் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்கோப்பு 2 மினிட்ஸ் டைம்ல டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் ஜூம் பண்றீங்களா? ஓகேவா? சரிங்க சார். ரைட் கிளிக் பண்ணி எப்படி நேம் சேஞ்ச் பண்றது? ஃபார்மேட் பிளாக் ஷோ பிளாக் நேம் இருக்கும். அதுதான் நேம் சேஞ்ச் பண்றது. நீங்க சிம்பிளா கூட சேஞ்ச் சரி ஓகே ஃபைன். அதெல்லாம் டிஃபால்ட்டா உள்ள நேம், அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இதுக்கு வேற ஏதாவது கமாண்ட் ஏதாவது கொடுக்கணும்னா ஜஸ்ட் இது பண்ணி நீங்க அதை கொடுக்கலாம். இந்த மாதிரி சும்மா ஏதாவது நேம் ஹெட்டிங் ஏதாவது கொடுக்கலாம். ஜஸ்ட் கிளிக்
பண்ணி நான் டைப் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்கலாம். மற்றபடி இந்த டிஃபால்ட்டாக வர நேமை நம்ம மாற்ற முடியாது. இது சிம்பிள்லேயே வர்ற நேம். இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மறைச்சிக்கலாம். டைப் பண்ணி. சார் உங்களோட ஸ்க்ரீன் வந்து ம் விசிபிளா இருக்கு, பட் வேர்டிங்ஸ் ரீட் பண்றது முடியல. சரி, ஓகே. நான் என்னென்ன பிளாக் நான் அதில் டைப் பண்ணுறேன். சரி பண்ணுங்க. சேஞ்சு இன்க்ரீஸ் ஆ 10 பிளாக்கும் போட்டேன். செக் பண்ணிக்கேங்க சார் என்னன்னு சார். ஹலோ, ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? எல்லாம் எடுத்துட்டீங்களா? எஸ் சார் எடுத்துட்டே இருக்கோம். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே. சார் அதுல டிடெக்ட் ரைஸ் பாசிட்டிவ் வருது. ஓகே சார், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க சார். இல்லை சொல்லுங்க என்ன வரல? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பிளாக் வந்து டிடெக்ட் சேஞ்ச் என்னென்னா கரண்ட் இன்புட்டும் ப்ரீவியஸ் இன்புட்டும் சேமாக இருக்கும்னு பார்க்கும். சேமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த கரெக்டாக அந்த மாற்ற இடத்துல மட்டும் அவுட்புட் வந்துடும். அதாவது சேஞ்சஸ் நடந்துருக்கு பார்த்தீங்களா? கரண்ட் இன்புட்டு வந்துட்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அவுட்புட் 0ன்னு வந்துகிட்டு இருக்கும். கரண்ட் இன்புட்டும் ப்ரீவியஸ் இன்புட்லேயும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த இதெல்லாம் டிடெக்ட் பண்ணாது அந்த சேஞ்சு. அதுக்கு பேர் தான் இந்த டிடெக்ட் சேஞ்ச் பிளாக்கு. ஸோ ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுது. எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வரையும் 0ன்னு வந்துகிட்டு இருக்கு. ஸோ எந்த சேஞ்சஸுமே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து டிடெக்ட் பண்ணி செஞ்சுருவாங்க. சிம்பிளாக நம்ம ரைசிங் எட்ஜ் ஃபாலிங் எட்ஜை வந்து இந்த 2 பிளாக்ஸ் இந்த சிம்பிளாக ஒரே பிளாக் வச்சு பண்ணிடலாம். ரைசிங் எட்ஜ் வந்தால் டிடெக்ட் ஆகலாம், ஃபாலிங் எட்ஜ் வந்தால் டிடெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறது. நான் சொல்லியிருந்தேன்னா நம்ம லாஜிக் யோசிச்சிருக்க மாட்டோம். அதனால தான் இந்த பிளாக் நான் அப்போ சொல்லலை. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 0லேருந்து 1 போகுது. அதனால இந்த இதை டிடெக்ட் பண்ணி இந்த சேஞ்சை காமிக்குது.
இங்கே 1லேருந்து 0 வருது, அதையும் டிடெக்ட் பண்ணிடுது. அடுத்து டிடெக்ட் இன்க்ரீஸ், அந்த நேம்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இன்க்ரீஸ் ஆனால், அதாவது இப்போ 0லேருந்து 1ங்கிறது சாரி டிடெக்ட் டிக்ரீஸா, 1லேருந்து 0ங்கிறது டிக்ரீஸ். அந்த அந்த இடத்துல மட்டும் டிடெக்ட் பண்ணலாம். அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஃபாலிங் எட்ஜ் மாதிரி. ஸோ இதுவரையும் எந்த டிக்ரீஸும் இல்லை, சேமாக வந்துருக்கு. இந்த இடத்துல மட்டும் இன்க்ரீஸ் இருக்குது. இன்க்ரீஸ் ஆகிறத டிடெக்ட் டிக்ரீஸ் வந்து கண்டுபிடிக்காது. ஒன்லி டிடெக்ட் டிக்ரீஸ்னா கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகிறது மட்டும் கண்டுபிடிக்கும். ஸோ இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதனால இந்த இடத்துல மட்டும் டிடெக்ட் பண்ணிடுச்சு அவுட்புட். அந்த அந்த இதை மட்டும் ட்ரிகர் பண்ணிடுச்சு சாம்பிள் டேப் மட்டும். அடுத்து வந்து டிடெக்ட் இன்க்ரீஸ், இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறத மட்டும் டிடெக்ட் பண்ணி சொல்லிடும். இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ வந்து இதை டிடெக்ட் பண்ணி அவுட்புட் ஆகிடுச்சு. நேம்லேயே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டிடெக்ட் ரைஸ் பாசிட்டிவ். ரைஸ் பாசிட்டிவ்னா பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்கள் நெகட்டிவாக ரைஸ் ஆகிறதெல்லாம் வந்து டிடெக்ட் ஆகுது, பாசிட்டிவ் ரைஸ் ஆகிறது டிடெக்ட் ஆகிருக்கும். ஸோ பாசிட்டிவாக 0லேருந்து 1 போனால் அது பாசிட்டிவ் தான். ஸோ அந்த இடத்துல டிடெக்ட் பண்ணியிருக்கும். அது ஸோ 0லேருந்து 1 போயிருக்கு, அதை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கும். அடுத்தது வந்து டிடெக்ட் கால் நெகட்டிவ். நெகட்டிவாக போகிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கு இதில் மட்டும் நான் அந்த சிக்னல் ஃபில்டரில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த இதை அவுட்புட் காமிக்கிறது. இது நார்மலாக உள்ள சிக்னல் ஃபில்டர் ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, புரியும். இதில் அவுட்புட் வந்து எப்போவுமே 0 இருக்கும். ஏன் எப்போவுமே 0ன்னா, இது வந்து நெகட்டிவ்லேயே போகல, இன்புட் வந்து நெகட்டிவ்லேயே போகல. இது என்ன பண்ணும் அந்த பிளாக்னா, டிடெக்ட் ஃபால் நெகட்டிவ், நெகட்டிவில் ஃபால் ஆகிறது மட்டும்தான் டிடெக்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து என்ன இன்புட் இருக்குன்னா 0வே இருக்குது, 0லேருந்து 1 போகுது. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே வந்து 1லேருந்து 0 வருது, ஆனால் நெகட்டிவ் போகல, 0க்கு கீழே போயிருந்தால் தான் நெகட்டிவ். ஸோ அதனால் எப்போவுமே அவுட்புட் 0னே வருது. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய சிக்னல் ஃபில்டரை வந்து கொஞ்சம் மாற்றிருக்கேன். எப்படி மாற்றிருக்கேன்னா, இந்த நெகட்டிவ் வேல்யூ வர்ற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த மட்டும் ஜூம் பண்ணி சும்மா -0.2 சம்திங் போட்டிருக்கேன். -0.1 கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் -0.1 போட்டிருக்கேன். ஏன்னா அந்த அந்த இதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து நெகட்டிவ்ல வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அதனால் அந்த இதை மட்டும் டிடெக்ட் பண்ணிருக்கு. எங்கே ஃபாலோ ஆரம்பிச்சிச்சோ அந்த இதை மட்டும் ட்ரிகர் பண்ணியிருக்கோம் அந்த பிளாக்கு. ஓகேவா? அடுத்து வந்து மின்மேக்ஸ் பிளாக். இது என்னன்னா, ஒரு அரே ஆஃப் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அதில் எது மினிமம் வேல்யூ அப்படின்னு கொடுக்கலாம். நம்ம எப்படி ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி. இதில் வந்து 3 ஃபங்க்ஷன் இருக்குது, மின் மேக்ஸ். சாரி 2 ஃபங்க்ஷன், மினிமம் எடுக்கணுமா இல்லை மேக்ஸிமம் எடுக்கணுமா அப்படின்னு. இப்போ மினிமம்னா ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் கொடுங்க. இந்த வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே, நான் 5 வேல்யூ இன்புட்டில் கொடுத்துருக்கேன். 5ல் மினிமம்னா 2 தான் மினிமம். ஸோ அந்த வேல்யூ தான் அவுட்புட் வந்துட்டு எப்போவுமே. இதே மேக்ஸிமம்னா இது நான் கொடுத்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து 10. ஸோ 10ன்னு வரும். நீங்கள் செலக்ட் பண்ணுறது பொறுத்து மினிமமாக மேக்ஸிமமாக செலக்ட் பண்ணுறது பொறுத்து. மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு இது வர்ற அரே ஆஃப் வேல்யூஸில் மேக்ஸிமம் வேல்யூ வந்து அவுட்புட் ஆகும். ஸோ 10 அப்போ ஸ்கில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 10 இதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்துச்சு. ஓகே, அடுத்து மேத் ஃபங்க்ஷன். மேத் ஃபங்க்ஷன் வந்து இது நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் இப்போக்கி இருக்குது. லாகு ஆஃப் 10, 10 to the power, மேக்னிடியூடு, ஸ்கொயரு, இது நிறைய ஃபங்க்ஷன் எனக்கு நேம் தான் தெரியுது. மற்றபடி எல்லா ஃபங்க்ஷனும் நான் ஒர்க் பண்ணதில்லை. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை போட்டு பாருங்கள், டிரான்ஸ்போஸு, மாடுலஸு, ரிமைண்டரு, இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ மாடுலஸ் சம்திங் எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கணும் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கொடுங்க. இப்போ வந்து 1.6க்கு எக்ஸ்போனன்ஷியல் எடுத்தால் என்ன வேல்யூ
ஸோ எக்ஸ்போனன்ஷியலாக 1.6ஓட வேல்யூ வந்து அரௌண்ட் 4 பாயிண்ட் சம்திங் போல். ஸோ அந்த வேல்யூ வந்துருக்கு. நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் மாற்றுறீங்களோ அந்த இதை பண்ணணும். இப்போ வந்து லாக் எடுக்கணும்னா அந்த வேல்யூக்கு லாக் ஆஃப் 1.6 அதை எடுக்கணும். அது ஸோ அந்த மேத் ஃபங்க்ஷன்னா நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளாக்கு. ஸோ லாக் ஆஃப் 1.6 வந்து 0.4 அந்த வேல்யூ வந்துருக்கு. ஸோ அது அந்த பிளாக்கு. அடுத்து இந்த பிளாக்கு ரவுண்டிங் ஃபங்க்ஷன். இப்போ 1.6னா 2நோ இல்லை 1நோ நம்ம ரவுண்ட் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த இதுதான். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா ஃப்ளோர், சீல், ரவுண்ட், ஃபிக்ஸ். நான் தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் எடுத்துட்டிங்கன்னா இப்போ 1.6னா என்ன சேவ் பண்ணணும்னா 1.6னா 1ன்னு ரவுண்ட் பண்ணிடுவது. ஓகேவா? அது ஃப்ளோர் ஆப்ஷன் இருக்கும்போது. இதே நீங்கள் ஃப்ளோருக்கு பதிலாக சீலில் கொடுத்தீங்க அப்படின்னா 1.6னா 2ன்னு இருக்கணும். 1.5 மேலே போயிடுச்சுன்னா இது 2ல் ரவுண்ட் பண்ணிடும். 1.5 கீழே இருந்துச்சுன்னா இந்த சீல் ஃபங்க்ஷன் வந்து 1ல் ரவுண்ட் பண்ணிடும். இப்போ 1.2 அப்படின்னா சரி, இது 1க்கு மேலே போனாலே அந்த 2ன்னு ரவுண்ட் பண்ணுறது தான் சீல் ஃபங்க்ஷன். ஃப்ளோருங்கிறது வந்து 1 வந்து 1.9 இருந்தாலும் 1லே ரவுண்ட் பண்ணிடும். இந்த சீல் வந்து 1.1 இருந்தால் கூட 1.1 இருந்தாலும் 1.9 இருந்தாலும் 2ல் போய் ரவுண்ட் பண்ணிடும். மேக்ஸிமம் வேல்யூக்கு போயிடும். வந்து எதுனா சீலு. ஃப்ளோர் வந்து மினிமம் வேல்யூக்கு போயிடும். ரவுண்டுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் அந்த 1.5 மேலே போனால் 2க்கு போகும். 1.5 கீழே போனால் 1க்கு வரும். இப்போ 1.2 இருக்குது, அதனால 1 வருது அவுட் புட்டு. 0.7 போட்டிங்கன்னா 2க்கு போயிடும். ஓகேவா? இன்னொன்று ஃபிக்ஸு. ஃபிக்ஸ் 1.7க்கும் 1.7க்கும் ஒன்று தான் வருது. ஸோ இது ஃபிக்ஸ் அண்ட் ஃப்ளோர் சம்திங்ஸ் ஃபிக்ஸ் ட்ரை பண்ணுறது பார்க்கலாம். வேல்யூஸ் ஓகே. 1.1க்கும் ஒன்று தான் வருது, 1.7க்கும் வந்து ஒன்று தான் வருது. ஸோ இது இந்த டெசிமல் வந்து கன்சிடர் பண்ணாது. ஸோ என்ன இன்புட் அந்த டெசிமல் வேல்யூக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணிடுது. அதான் அந்த ஃபிக்ஸ் ஃபங்க்ஷன். அடுத்து வந்து கம்பேர் டு கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட்டோட கம்பேர் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் வேல்யூ இங்கே செட் பண்ணிடலாம். 3ன்னு ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஆப்ரேட்டர்? இப்போ இந்த ஆப்ரேட்டர்லாம் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு கிரேட்டர். இப்போ ஈக்குவல் டு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வர்ற இன்புட்டு 3க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 1ன்னு வரும், இல்லைன்னா 0ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் இல்லைன்னா வேறு கிரேட்டர் தேன் செலக்ட் பண்ணுறீங்கன்னா வர்ற இன்புட் வந்து 3ஓட பெருசான்னு பார்க்கும். 3ஓட பெருசாக இருந்தால் அவுட்புட் 1 வரும், இல்லைன்னா 0ன்னு வந்துடும். ஸோ இதை எடுத்து கொடுக்குறோம். ஓகே. 1.6ங்கிறது 3ஓட பெருசு இல்லை, அதனால 0ன்னு வந்துருச்சு. 3ஓட பெருசாக வேல்யூ கொடுத்தீங்கன்னா 1 வரும். 5ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா 5 கொடுத்தா 1 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 3ஓட பெருசு. இதை கம்பேர் டு கான்ஸ்டன்ட் கம்பேர் டு 0க்கும் என்ன வித்தியாசம்னா இதில் மாற்ற முடியாது. எப்போவுமே 0வோட கம்பேர் பண்ணும். வர இன்புட் ஈக்குவல் டு 0வா இல்லை லெஸ் தென் 0வா கிரேட்டர் தென் 0 மட்டும் செக் பண்ணும். நம்ம என்ன ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஈக்குவல் டு செலக்ட் பண்ணியிருந்தோம்னா வர இன்புட் ஈக்குவல் டு 0 தான் 1ன்னு கொடுக்கும், இல்லைன்னா 0ன்னு கொடுக்கும். பேஸ்ட் ஆன் ஆப்ரேட்டர் வந்து இது வந்து 0வோட மட்டும் தான் கம்பேர் பண்ணோம். இது வந்து என்ன கான்ஸ்டன்ட் என்ன பண்ணி மாற்றிக்கலாம். அதாவது இது ரெண்டு வித்தியாசம்.
5ன்னு கொடுக்குறீங்க. 5 வந்து ஈக்குவல் டு 0 இல்லை, அதனால வந்து அவுட்புட் வந்து 1 சாரி 0ன்னு கொடுக்கும். ஓகே, 5 வந்து ஈக்குவல் டு 0 இல்லை, அதனால அவுட்புட் 0. 0ன்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 1 ஆகும். ஏன்னா 0 ஈக்குவல் டு 0ன்னு பார்க்குது. ஆமாம், எஸ். ஸோ வந்து அவுட்புட் ஓகேவா? ஸோ இந்த 10 பிளாக்கையும் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. போட்டு பாருங்க. நம்ம நாளைக்கு கிளாஸில் நம்ம அந்த இதில் டவுட்ஸ் அந்த பிளாக்ஸ்னால் இந்த பிளாக்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம நாளைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. இன்னொரு லாஜிக் தரேன், அதையும் ட்ரை பண்ணி வச்சுருங்க, நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன லாஜிக்னா, 2 இன்புட் வாங்குறீங்க, 2 இன்புட்டோட டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க. 2 இன்புட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து கிரேட்டர் தென் 10 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஃபால்ட் 1ன்னு வரணும். இல்லை அப்படின்னா 0. இதை செக் பண்ணி சொல்லுங்கள். 2 இன்புட் வாங்குறீங்க, 2 இன்புட்டோட டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க. மைனஸ் சப்ராக்ஷன் கிடையாது, டிஃப்ரென்ஸ். நீங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், நாட் சப்ராக்ஷன் அந்த மாதிரி கிடையாது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து கிரேட்டர் தென் 10 இருந்தால் எனக்கு 1ன்னு வரணும், இல்லைன்னா 0. ஓகே, ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் போட்டு டவுட்ஸ்னால் நாளைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 10 பிளாக் நான் சேட்டில் போட்டிருக்கேன், 10 பிளாக் பண்ணி. சார் ஹலோ. சொல்லுங்கள் சார். சார் அந்த உங்களோட அந்த ஸ்க்ரீன் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப முடியுமா சார் வாட்ஸ்அப்பில்? ஸ்க்ரீன்ஷாட்டா? இந்த மேட்லாப் இந்த பேஜ் மட்டும், இது மட்டும். இந்த வெயிட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணது ஓகே. இதெல்லாம் அப்படியே. சார் அந்த 2 இன்புட்னு சொன்னீங்கல்ல, அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவா இல்ல அந்த சிக்னல் பில்டர்ல இருந்து? அது எப்படினாலும் கொடுத்துக்கலாம் சார். ஓகே. நமக்கு ரெக்குயர்மெண்ட் என்னன்னா, ரெண்டையும் கம்பேர் பண்ணி கிரேட்டர் தென் 10 இருந்தால் 1, இல்லைன்னா 0. ஓகே சார். ஓகே. இந்த ஃபங்க்ஷன் ஒரு பிளாக் இருக்குல்லண்ணா, 1.1ன்னு சொல்லி கான்ஸ்டன்ட் இன்புட் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த பிளாக் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. அந்த பிளாக் அந்த ஃப்ளோர் ஃபிக்ஸ்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது அந்த பிளாக் தானா? ரவுண்டிங் இது பேரு. இப்போ நம்ம வேல்யூ ரவுண்ட் பண்ணோம் பார்த்தியா, 1.2 1.3 அதெல்லாம் பார்த்தியா, அது எப்படி ரவுண்ட் பண்ண போறோம்னு. இப்போ ஃப்ளோர்னா இப்போ 1.1 கொடுத்தாலும் 1ல போய் ரவுண்ட் ஆயிரும். ஓகேவா? இதே நீங்க வந்து சீல் செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ 1.1 வந்து 2ல போய் ரவுண்ட் பண்ணி விட்டுரும், எக்ஸஸா பண்ணிரும். ஆமா, அதாவது 1க்கு மேல போயிடுச்சு, அப்ப அடுத்த வேல்யூ என்ன, ரவுண்ட் வேல்யூ 2, அது வந்து சீல் ஃபங்க்ஷன் பண்ணும். அதே ஃபங்க்ஷன் வந்து 1.1 1.9 இருந்தாலும் சரி, அது வந்து 1 தான் ரவுண்ட் பண்ணும், மினிமம் வேல்யூ பண்ணும், அது வந்து மேக்ஸிமம் வேல்யூ பண்ணும். சீல் வந்து மேக்ஸிமம் பண்ணி விட்டுரும், ஃப்ளோர் ஃபிக்ஸ் வந்து மினிமம் பண்ணி விட்டுரும். ஆமா, ரவுண்ட் வந்து 1.5 மேல இருந்தா 2 பண்ணும், ரவுண்ட் பண்ணும். 1.5 கீழ இருந்துச்சுன்னா 1 ரவுண்ட் பண்ணும். அது ஓகேண்ணா. ஓகே. ஃபிக்ஸ் வந்து என்ன டெசிமல் வேல்யூ கொடுத்தாலும் எடுத்துக்காது. 1.1 1.9 முடியும். இல்ல ஃபிக்ஸ் என்ன பண்ணுனா, அதான் இந்த வேல்யூ எடுத்துக்காது. அந்த ஆக்சுவலா அந்த டெசிமல் வேல்யூஸே எடுத்துக்காது. 1.1னாலும் 1.9னாலும் 1 தான் ரவுண்ட் பண்ணும். ஓகேண்ணா. அந்த 10 பிளாக்கையும் போட்டு பாருங்க, நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த கொடுத்த அந்த ரெக்குயர்மெண்ட்டையும் ட்ரை பண்ணி வச்சுருங்க. ஆனந்த் சார். ஹலோ சார், கேக்குதா சார்? ஆனந்த் சார்.
சுரேஷ் சார் சொல்லுங்க. சதீஷ் சார். சார் மேட்லாப் 17 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணதும் ஆயிடுச்சு. ஆனா நான் டைம் வந்துட்டு 2017 இயர்ல வச்சா மட்டும் தான் மேட்லாப் ரன் ஆகுது. இருங்க, அவரது மியூட்ல இருக்கு சாருதுன்னு நினைக்கிறேன். கரண்ட் டேட் வச்சா ரன் ஆக மாட்டேங்குது. இருங்க, சாருது மியூட்ல இருக்கு. மியூட்ல இருக்கா? ஓகே கொஞ்சம் சார். ஆனந்த் சார். சார் உங்களுக்கு மியூட்ல இருக்கு ஆனந்த் சார். ஹலோ ஆனந்த் சார். சாரி சொல்லுங்க சார். சொல்லுங்க. உங்களுக்கு மியூட்ல இருக்குது. ஓகே எடுத்துட்டேன் சொல்லுங்க சார். சதீஷ் சார் கேளுங்க. 17 இன்ஸ்டாலேஷன் கேட்டிருந்தீங்களா சார்? நான் 17 என்கிட்ட இல்ல. நான் ஜஸ்ட் இல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன் சார் நானு. இப்ப என்னன்னா என்னோட டேட் வந்துட்டு 2017 இயர்ல இருந்தா மட்டும்தான் மேட்லாப் ரன் ஆகுது சார். இப்ப கரண்ட் டேட் வச்சா மேட்லாப் ரன் ஆக மாட்டேங்குது சார். உங்க வாய்ஸ் விட்டு கேக்குது எனக்கு. இது எல்லாருக்கும் இப்பதானே? சார். இப்ப கிளியரா கேக்குதா சார்? சார் நீங்க மொபைல்ல கால் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். கஜேந்திரன் சார், உங்க மெயில் ஐடி சொல்லுங்க, அப்படியே போட்டுருங்க சார். pcgajendran@gmail.com. கரெக்டான்னு பாருங்க சார். அந்த மெயில் நம்ம குரூப்லயும் போட்டு விடுங்க சார், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு என்னென்ன பிளாக் அப்படிங்கிறது. ப்ளீஸ் சார். நான் அனுப்பிடுறேன் சார். நான் அதில் அனுப்பிடுறேன். எனக்கு அனுப்பிக்கிறேன். நான் எடுத்து அனுப்பிடுறேன் சார். சாட்ல போட்டிருக்கேன் பிசி கஜேந்திரன். ஓகே போட்டுருக்கீங்களா? ஓகேவா சார்? நான் அனுப்பிட்டேன்.